இப்பொழுதும் நாம கிறிஸ்மஸ் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான தெரிந்த அருமையான தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியர் பாஸ்டர் ஜூப்லின் அவர்களும் சகோதரி அவருடைய மனைவி சகோதரி எப்சிபா அவர்களும் நம்ம மத்தியில் அவங்க வருகை செய்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மை அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக கருதி, இதை அவர்களுடைய ஒரு குடும்பமாக கருதி, அதனால தான் கிறிஸ்மஸ் அன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. சந்தோஷம் தானா? அல்லேலூயா. ஒரு கிறிஸ்மஸ்னா எங்கே இருக்கணும்னு நினைப்போம்? நம்ம குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ அவங்க நம்மை குடும்பம் என்று கருதி அவங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில் அவர்கள் நம் மத்தியில் வந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆகவே நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக பாஸ்டர் ஜூப்லினையும் சகோதரி எப்சிபாவையும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். உங்களை வெல்கம் பண்ணுறோம். அவங்க நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆண்டுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுவோம். என்ன, கிறிஸ்மஸ் என்பது வெறுமனே சாப்பிட்றதும் தூங்குறதும் கிடையாது. கிறிஸ்மஸ் புது துணி உடுத்துறது கிடையாது. கிறிஸ்மஸ் என்பது கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, அதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜூப்லின் அவர்கள்ட்ட கொடுக்கிறேன். மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சரி, மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களுடைய நித்திரை தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு அப்பா சமூகத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க. அவரை ஆராதிக்கவும் அப்பாவை தொழுது கொள்ளவும் நீங்கள் வந்திருக்கிறீங்க பாருங்க. உண்மையை சொல்லுகிறேன், அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை அப்பா இந்த வருஷத்தின் முடிவுலையும் சரி வருகிற வருஷத்துலையும் சரி கண்டிப்பாக உங்களை பழுக பண்ணுவாராக, உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக, உங்க பிள்ளைகளெல்லாம் பன்மடங்காய் வர்த்திக்கப்படுவார்களாக, உங்க எல்லைகளை தேவன் பழுகி பெருக பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த கர்த்தராகிய இயேசுவை அவருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகிற, அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற நாளில் வந்திருக்கிறோம். உண்மையை சொன்னால் ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தார் என்று சொல்லுவதை பார்க்கிலும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்த இயேசு இப்பவும் நமக்குள்ளே ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, அதுதான் விலையேற பெற்றது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிறந்தது விலையேற பெற்றது தான், ஆனால் அதை விட விலையேற பெற்றது அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது. இல்லை, உண்மைதானா? ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ எப்படி பிரதர் சொல்கிறீங்க கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் எப்படி பிரதர் தெரிஞ்சுக்கிறது? வசனம் சொல்லுது, அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணி. இல்லை, இயேசுதான் தெய்வம் என்று கர்த்தர் என்று விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன் உங்களால் இயேசுவை நம்ப முடியுது தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனோ பேரால் நம்ப முடியல. இல்லை, ஏன் உங்களாலையும் என்னாலையும் இயேசுவை நம்ப முடிகிறது? நம்ம அநேகர் ஆண்டவரை நேரடியாக பார்க்கல, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்மளால் ஆவியில் உணர முடிகிறது. இல்லை, அவரை விசுவாசிக்க முடியுது, நம்ப முடியுது, அற்புதங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் எதனால தெரியுமா? ஏன் உங்களால் அவரை நம்ப முடியுதுன்னா, இயேசு உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறதுனால தான். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் நம்புறீங்க பாருங்க, அதுதான் இயேசு. அந்த நம்பிக்கை தான் அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார், உங்களுக்குள்ள அவர் வாழுகிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே அதுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஆகையினால 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்த இயேசு இப்போது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இல்லை, சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். யாவரும் எடுத்துக்கொள்ளுங்க. மைக்கில் வாசிக்கிற போது நீங்களும் சேர்ந்து வாசிங்க. யாருடைய கரங்களிலெல்லாம் வேதம் இருக்கிறதோ அத்தனை பேர் சேர்ந்து வாசிங்க. சரி, வாசியம் பார்க்கலாம். லூக்கா புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இல்ல? சரி, இப்ப நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல ஆவியானவர் இயேசுவுக்கு 3 நாமங்களை எழுதி வச்சிருக்கார் பாருங்க. 3 பேரை எழுதி வச்சிருக்கார். இல்ல? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். 3 பேர் இருக்கு. என்னென்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு கர்த்தர், அடுத்தது கிறிஸ்து, வெரி குட் வெரி குட், அடுத்தது இரட்சகர். வெல் டன். நீங்களே பிரசங்கம் பண்ணிருக்கீங்க போல இருக்க. சரி, வெரி குட், சூப்பர். ஒன்னு திருப்பி ஒரே விட சொல்லிடலாமா? சொல்லுங்க. 3 பேர் இருக்கு. என்னென்ன? ஒன்னு கர்த்தர், ரெண்டாவது கிறிஸ்து, வெரி குட், மூணாவது இரட்சகர். சரி, இந்த 3 நாமத்தை மட்டும் பார்த்து நம்ம நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். சரியா? சரி, இந்த பூமியில பிறந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவர் பிறப்பை அறிவிக்கிற போது தூதன் 3 டைட்டில் கொடுக்கிறான் பாருங்க. 3 நேம் அவர் மென்ஷன் பண்றார் பாருங்க. அவர் யார் என்பதை அல்லது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிறதற்கு அந்த 3 பேர்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் எப்படிப்பட்டவர், பூமியில பிறந்த இயேசு நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அந்த 3 நாமங்கள்ல அங்கே எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. இல்ல? சரி, முதலாவது அவர் கர்த்தர். சொல்லுங்க, அவர் யாரா? கர்த்தர். எபிரேய பாஷையில யெகோவா அப்படின்னு சொல்றோம், அல்லது யாவே அப்படின்னு சொல்றோம். இல்ல? கர்த்தர் தமிழ்ல சொன்னா கர்த்தர். கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாவற்றுக்கும் மூல காரணமானவர், எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவர், the source of all sources, எல்லா ஆதாரங்களின் ஆதாரமானவர். அதுதான் கர்த்தா அப்படின்னு சொல்றோம்ல. கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாவற்றுக்கும் மூல காரணமானவர். எல்லா சிருஷ்டிப்புக்கும் அவர் தான் அச்சாரமிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சிருஷ்டிப்புக்கு முன்னாடி சரி, சிருஷ்டிப்புலையும் சரி, சிருஷ்டிப்புக்கு பின்னாடி சரி, எல்லாவற்றுக்குமே அவர்தான் ஆதாரமானவர். இல்ல? இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்கிக் கொண்டிருக்கிறாராம். இல்ல? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே என்ன பண்ணுகிறாரா? தாங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும். சரியா? எல்லாவற்றுக்குன்னா என்ன? நீங்க எதையெல்லாம் யோசிக்கிறீங்களோ, பிரதர் வானமண்டலத்தில் சூரியன் சந்திரன் அவர் தான் சிருஷ்டித்தார். பிரதர் பூமி அவர் தான் சிருஷ்டித்தார். பிரதர் ஆகாய மண்டலம் அவர் தான் சிருஷ்டித்தார். இன்றைக்கு வரைக்கும் அதெல்லாம் இயங்கி கொண்டிருக்க காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஆதாரமானவர். இல்ல? இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் அது தன்னுடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கு, கிரகங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. அதற்கு தேவையான சூரியன் தன்னுடைய வெப்பத்தையும் ஒளியையும் பூமியின் மேல கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதற்கு தேவையான எல்லா வல்லமை, எல்லா ஆதாரங்களையும் கொடுக்கிறவர் யாருன்னா அவர் தான். பூமியில் இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்கள் இருக்கே, ஊரும் பிராணிகள்ல இருந்து, நுண்ணுயிரிகள்ல இருந்து, பறவைகள்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து, மீன்கள்ல இருந்து, இத்தனையும் போஷிக்கிறவர் அவர்தான். இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் அத்தனை பேருக்கும் போஷித்து அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் நலமாய் வாழ வைக்க வல்லமையுள்ள ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். நீங்க பார்க்கிற, காண்கிற, கேட்கிற, கேள்விப்படுகிற எல்லா காரியங்களின் ஆதாரமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பார்க்கிற இந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. நீங்க கேள்விப்படுகிற நன்மையான காரியங்கள், நீங்க பார்க்கிற கேட்கிற நன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஆதாரமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப பூமியில இயேசு பிறந்த போது ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்படுது. பூமியில பிறக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். முழு உலகத்தையும் படைத்தவர் தான் பூமியில பிறந்திருக்கிறார். தூதன் அந்த டைட்டிலே அதை சொல்றான் பாருங்க.
முழு உலகத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா தான் இந்த பூமியில ஒரு பிள்ளையாய் குழந்தையாய் பிறந்திருக்கிறார் அப்படிங்கறத அவன் பதிவு செய்யறான் பாருங்க. இல்ல அங்க மட்டும் இல்ல, நான் பிறப்புல மட்டும் சொல்லல. நீங்க சுவிசேஷங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லா இடங்களிலுமே அவர் கர்த்தர் என்பதை வேதம் பல அடையாளங்கள் மூலமா காண்பித்து கொண்டே இருக்கிறது. அவர்தான் கர்த்தர் என்பதை வேதம் என்ன செய்துகிறது? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இல்ல யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5-7 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5-7 வரைக்கும். நாம் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இயேசு சொல்றார், உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். 6 கூட வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6-7 வாசிங்க. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை ஒரு குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். நல்லா கவனிங்க, அவர்தான் கர்த்தர். அதை எல்லா அற்புதங்களிலும் அடையாளங்களிலும் நிரூபிச்சுட்டே இருக்கிறார் பாருங்க. இல்ல ஒரு குருடன், அவனுக்கு பார்வை கிடையாதுன்னு சொல்ற விட அவனுக்கு கண்களே கிடையாது. அவனுக்கு என்ன கிடையாது? பிறப்பிலேயே அவனுக்கு என்ன இல்லை? சில பேருக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பிறப்பிலேயே உறுப்புகள் சிலது இருக்காது. சிலருக்கு ஹார்ட்ல வால்வு இருக்காது, ஒரு வால்வு தான் இருக்கும். சிலருக்கு உள் உறுப்புகள்லாம் இருக்காது. சிலருக்கு ஒரு கை இருக்காது, இல்லை கால் இருக்கு. எப்படிலாம் அந்த பிறப்பின் போதே அந்த உறுப்புகளே இல்லாமல், அந்த பாடி பார்ட்ஸே இல்லாமல் பிறப்பாங்கல்ல. அதை போல இவன் எப்படி பிறந்திருக்கிறான்னா, இவனுக்கு என்னவே இல்லை? கண்களே இல்லை. பார்வை இல்லைங்கிறத விட இவனுக்கு என்னவே கிடையாது? கண்ணே இல்லை. இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி வந்த உடனே அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். சொல்லுங்க, அவர் தான் யாரு? சிருஷ்டிகர்த்தர். அவர் என்ன செய்யறாருன்னா, குனிஞ்சு தரையில் மண்ணில் லேச துப்பிட்டு அந்த சேற்றை பிசைஞ்சு அந்த தண்ணி ஆயிடுச்சு இல்லையா, அந்த மண்ணை எடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா, லேசா அப்படி உருட்டி, கண்ணு மாதிரி அப்படி உருட்டி அவனுடைய அப்படி கண்ணில் வைக்கிறாரு பாருங்க. இந்த மண்ணு அவனுக்கு என்னவாக மாறுகிறது? கண்களாக மாறுகிறது. இல்ல இதை யாரு செய்தது? ஆதியில ஒருவர் மண்ணை பசைந்து மனுஷனை உண்டாக்குனாரே, அவர் யாருதான் இதை செய்தது? கர்த்தர். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் தானே மண்ணை பசைஞ்சு மனுஷனை உண்டாக்குனார். இல்ல அப்ப அவரால தான் கிரியேட் பண்ண முடியும், அவரால தான் சிருஷ்டிக்க முடியும். இல்ல அது அங்க ப்ரூவ் பண்றாரு பாருங்க. இங்க பாருப்பா, உனக்கு கண்ணே இல்லைன்னு நினைக்காத. உனக்கு முன்னாடி நிக்கிற நான் யார் தெரியுமா? நான் தான் சிருஷ்டிகர்த்தர், நான் தான் சிருஷ்டிகர். இப்பவும் என்னால உனக்கு புதிய கண்களை உருவாக்கி கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த கண்ணை செஞ்சு அவனுக்கு வச்சாரு பாருங்க. பரிசேயர் சதுசேயரால அதை பொறுத்து கொள்ள முடியல. இவரா கர்த்தர்? கர்த்தரால மட்டும்தானே மண்ணை மனுஷனா மாற்ற முடியும். கர்த்தரால மட்டும்தானே மண்ணை மனுஷனாய் மாற்ற முடியும். இல்ல யெகோவா தானே அதை செய்வாரு. ஆதியில தேவனாகிய கர்த்தர் தானே அதை செஞ்சாரு. மண்ணுனால ஒரு உறுப்பை உண்டு பண்ணினாரே, அப்ப இவர் கண்ணை உண்டு பண்ணுகிறார்னா அப்ப இவர் தான் கர்த்தரா? அதை அவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த குடனை திருப்பி கேட்குறாங்க, அவர் என்ன செஞ்சார்? அவர் உனக்கு எப்படி? அவன் ஏதாவது மாற்றி சொல்லிடுவானான்னு பார்க்குறாங்க. அவன் ஒரே வார்த்தையை திரும்ப சொல்கிறான். அவர் ஒன்றும் செய்யலப்பா, சேறு உண்டாக்குனாரு, அதை எடுத்து என் கண்ணில் வச்சாரு, இப்போ போய் கழுவுன்னு சொன்னாரு, நான் கழுவுனேன், நான் பார்க்குறேன். திருப்பி சொல்கிறான். அவர் சேரை உண்டு பண்ணாரு, அந்த மண்ணை எடுத்து என் கண்ணில் வச்சாரு, நான் அதை கழுவுனாரு, நான் இப்போ பார்க்குறேன். திரும்ப சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் சேர உண்டு பண்ணி மண்ணுனால ஒரு கண்ணை உருவாக்க முடிகிறதுன்னா இயேசுதான் கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
இயேசுதான் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கத ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிருஷ்டி கர்த்தர் என்பதை அங்க ப்ரூவ் பண்றார் பாருங்க. இந்த பூமியில பறந்து உங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன் பாருங்க. நான் சாதாரணமானவர் அல்ல, சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. ஆதியில சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நான் தான். அதை ப்ரூவ் பண்றார் பாருங்க. இல்ல நான் சொல்லட்டுமா, அன்றைக்கு மட்டும் இயேசு கர்த்தராக இல்ல, இன்றைக்கும் அவர் கர்த்தராகவே இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களை அவர் புதியதாக உருவாக்கி கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லாத உள் உறுப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறவர். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு புதிய ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். புதிய ஒரு ஊழியத்தை உருவாக்கி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். புதிய ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏற்கனவே இருக்கிற ஒன்றை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்தான் கிரியேட்டர். He is the creator. அவரால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து அதை உருவாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப அந்த கண்ணை எடுத்து வச்சு அவர் சொல்றார் பாருங்க, உங்களுக்காக பூமியில பிறந்திருக்கிறேன் பாருங்க. நான் யாருன்னா, நான் சாதாரண மனுஷன் அல்ல, ஆதியிலிருந்து சர்வத்தையும் சிருஷ்டித்து சர்வத்தையும் என்னுடைய வார்த்தையினாலே தாங்குகிற கர்த்தர் நான் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றார் பாருங்க. இல்ல அப்ப கர்த்தர் தான் இந்த பூமியில ஒரு பிள்ளையாய் மகவாய் பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல இன்னொரு வசனம் கூட வாசிங்களே. அவர் நடந்து வந்தார் பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரமா, 14வது அதிகாரம் 23 இருந்து 26 வரைக்கும் வாசிங்களே. மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் 23 இருந்து 26 வரைக்கும். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். சரி, இப்ப கவனிங்க. சீஷர்கள் கடல்ல படவுல பயணம் செய்றாங்க. அலைகள் கொந்தளிக்கிறது. இல்ல யோபு புஸ்தகத்துல வசனம் சொல்லுது பாருங்க. யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். ஏன் ஆண்டவர் சீஷர்களுக்கு முன்னாடி கடல்ல ஏன் நடந்து வரணும்? இல்ல அவர் கூடவே வந்திருக்கலாம். எதற்காக கடல் மேல நடந்து வந்து அவர் சீஷர்களை அவர் சேவ் பண்ணணும், பாதுகாக்கணும்? கூடவே வந்திருக்கலாமே. இல்ல சீஷர்களை போகாம கூட தடுத்திருக்கலாமே. அலைகள் வரப்போகுதுப்பா, பிரச்சனை வரப்போகுது, பெருங்காற்று வீச போகுது, நீங்க போக வேணாம், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லையா? ஒன்று போக விடாம தடுத்து இருக்கலாம், அல்லது போறவங்க கூடவே இவர் என்ன செஞ்சிருந்திருக்கலாம், போயிருக்கலாம். ரெண்டையுமே செய்யாம அவர் ஏன் கடல் மேல நடந்து வந்து அவர்களை பாதுகாக்கணும்? வாசிங்களே, யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப யூதர்கள் எல்லாருக்குமே இந்த பழைய ஏற்பாட்டு இந்த வசனம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சீஷர்கள் உட்பட யூதர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பழைய ஏற்பாட்டு வசனம், யோபுவினுடைய வசனம் நல்லாவே என்ன செய்யும்? தெரியும். அந்த வசனம் சொல்லுது, அவர் ஒருவராய் வானங்களை விரித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து சொல்லுது, அவர் ஒருத்தர் தான் எதன் மேல நடந்து வருகிறவரா? கடல் அலைகள் மேல நடந்து வருகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரால மட்டும்தான் எது மேல நடக்க முடியும்? கடல் அலைகள் மேல நடக்க முடியும். இல்ல இது யூதர்களுக்கு நல்லா தெரியும், சீஷர்களுக்கு நல்லா தெரியும். வசனம் சொல்லுது, அவர் ஒருவரே கடல் மேல நடந்து வர முடியும்.
அல்ல? அப்ப ஏன் ஆண்டவர் கடல் மேல சீஷர்களுக்கு முன்னாடி நடந்து வந்தார்னா, சீஷர்களுக்கு அதை ப்ரூவ் பண்ண விரும்பினார். என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறாரு? நான் சாதாரணமான ஆள் இல்ல, உங்களுக்காக பூமியில பிறந்து வந்திருக்கிறேன் பாரு, நான் தான் கர்த்தர், என்னால கடல் மேலையும் நடக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன் பிரதர். யோசிச்சு பாருங்க, ஒரு 12 பேருக்கு ப்ரூவ் பண்ண. எத்தனை பேருக்கு? 12 பேருக்கு நான் தான் கர்த்தர்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக அவர் எது மேல நடந்து வர்றார்? அவரு அலைகள் மேல, கடல் மேல நடந்து வர்றார். நான் சொல்றேன், வருகிற வருஷத்துல 2025ல நீங்க நினைக்கலாம் பிரதர், நாங்க குடும்பம் சின்ன குடும்பம் பிரதர், நான் எங்கோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் படிக்காத ஆளு பிரதர், ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச கூலி வேலை செய்கிறேன், அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன், எங்கள் குடும்பம் சின்ன குடும்பம் பிரதர், எங்களுடைய உற்றார் உறவினர்கள்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம் பிரதர், நாங்கள்லாம் ஒரு பொருட்டா பிரதர், தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள்லாம் ஒரு 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 பொருட்டா, எங்களுடைய எல்லைகள்லாம் ஒரு பெரிய விஷயமா பிரதர் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை செய்யறதுக்கு நான்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாதே பிரதர். வசனம் சொல்லுதே, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்னு சொல்லுதே. நான் எம்மாத்திரம் பிரதர், நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது நான் நீ நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்னா, ஆனா புதிய ஏற்பாட்டில் நான் சொல்றேன், கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களை ஒரு பெரிய பொருட்டாக அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நீங்க சின்ன குடும்பமா இருக்கலாம், பார்வையில் ஒரு சின்ன ஊழியம் போல தோணலாம், உங்க தொழில் சின்ன தொழிலை போல தோணலாம், ஆனா வருகிற வருஷத்துல அவர் தான் கர்த்தர் என்கிறத ப்ரூவ் பண்ணுகிற அற்புதங்களை உங்களுக்கு நடத்தி காட்டுவார். அவரே உங்களுடைய எல்லைகள்ல நடந்து வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவரே உங்க பிரச்சனைகள் மேல நடந்து வருவார், உங்க வீடுகள் மேல அவர் நடந்து வருவார், உங்க தொழில் மேல அவர் நடந்து வருவார், உங்க ஊழியத்தின் மேல அவர் நடந்து வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவார். இல்ல, நான் தான் கர்த்தர், இல்ல நானே கர்த்தர். அப்ப ப்ரூவ் பண்றார் பாருங்க. சரி, அப்ப முதல்ல தூதன் சொல்றான், பூமியில பிறந்தார் இல்லப்பா, பிறந்திருக்கிறார்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் யாருன்னு சொல்றான்? கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களா. சரி, அடுத்த பேருக்கு வருவோம். ரெண்டாவது, முதல்ல கர்த்தர்னு சொன்னா, அடுத்து என்ன சொல்றான்? கிறிஸ்து. இல்ல, கிறிஸ்து. சரி, கிறிஸ்துனா என்னன்னு சொல்றேன். கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சொல்லுங்க, என்ன பண்ணப்பட்டவர்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இல்ல, சரி, ஏன் பிரதர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா என்ன? அல்லது எபிரேய பாஷையில சொன்னா மேசியா அப்படின்னு சொல்றோம், மெசாயா அப்படின்னு சொல்றோம், அல்லது கிறிஸ்துன்னு சொல்றோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா என்ன? யூத குலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? தங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க ஒருவர் வருவார். அவர் ஒருத்தர் தான் எல்லாவற்றுக்கும் ஹை அத்தாரிட்டி. அவர் தான், அவரால் முடியாததுன்னு ஒன்று கிடையாது, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த பூமிக்கு வரணும். அவரால் செய்ய முடியாததுன்னு ஒன்று என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் வேணும். உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேனே. இப்போ உதாரணத்திற்கு அமெரிக்க தேசத்துக்கு எப்படி பிரசிடென்ட் இருக்கிறாரோ, பிரசிடென்ட்னால எல்லா ரூலையும் பாஸ் பண்ண முடியுது இல்லை? இப்போ இந்திய தேசத்துக்கு எப்படி ஒரு பிரதமர் இருக்கிறாரோ, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி, பிரதமர் அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? சில நாடுகளுக்கு மன்னர்கள் இருக்காங்க. இன்னைக்கும் மன்னர் ஆட்சியெல்லாம் இருக்கு இல்லை? குவைத்தில், கத்தார்லாம் மன்னர்கள் இருக்கிறாங்க இல்லை? எப்படி அந்த தேசத்துக்கே அவர் ஒருத்தர் தான் ஹை அத்தாரிட்டி பர்சனா இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வரணும். அவர் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யணும். சரி, அவருக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? அவரை தேவன் அபிஷேகம் பண்ணி வைக்கணும். அபிஷேகம்னா என்னது? இப்போ உங்களுக்கு புரிய முடியாது சொன்னா, நம்ம ஊர்லலாம் பிரதமருக்கு இந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல, அமெரிக்க அதிபராக பதவி பிரமாணம் செய்கிறாங்கல்ல,
அந்த பதவி பிரமாணம் தான் எல்லா அதிகாரத்துக்கும் அவங்கள அத்தாரிட்டியா மாத்துது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை போல இந்த எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். எனக்கு ஆவிக்குரிய விதத்தில் உதவி செய்யணும், என் தொழிலில் உதவி செய்யணும், என் குடும்பத்தில் உதவி செய்யணும், என் சரீர பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்ளணும், என் பிள்ளைகளுடைய காரியத்தை அவர் பார்த்து கொள்ளணும், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியோ சரீர ஜீவியோ என் பாவத்துக்கு கூட அவர் தான் தீர்வு தரணும். என்னுடைய எல்லாவற்றுக்கும் ஒருத்தர் வரணும். இல்லை சரி, அவரை எப்படி நம்ம அடையாளம் காண்பது? எப்படி நம்ம அவரை ஐடென்டிஃபை பண்ணது? அவர் மேலே எப்படி ஒரு பிரதமருக்கு அபிஷேகம் பண்ணிக்கணும், பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்களோ அதை போல எனக்கு எல்லாம் செய்கிற அவர் மேல ஆவியானவர் அபிஷேகமாய் இறங்கி வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இதை யூதர்கள் அவங்க எதிர்பார்த்தாங்க. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற ஒருத்தர் வரணும், பிதா அவரை அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். இல்ல அதனாலதான் அவருக்கு கிறிஸ்து மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நாங்க அவரை சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒருவர் வேணும் அப்படின்னு விரும்பினாங்க. அப்பதான் அந்த தூதன் சொல்றான், யூதர்களுக்கு சொல்றான், இங்க பாருங்கப்பா, பெத்லஹேம்ல பிறந்திருக்கார்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல. முதல்ல அவர் தான் யாரு? கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். அவர் தான் உலகத்தை படைச்சவர், தான் பூமியில பிறந்திருக்கிறார். சிருஷ்டி கர்த்தரே ஒரு சிருஷ்டியை போல மாறி இருக்கிறார். முதல்ல சொல்லிட்டானா? அடுத்து சொல்றான், இரண்டாவது இவர் கர்த்தர் மட்டும் கிடையாது, நீங்க இத்தனை காலமா எதிர்பார்த்தீங்கல்ல, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஒருத்தர் வரணும்னு, ஒரு மேசியா வரணும்னு, ஒரு கிறிஸ்து வரணும்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அந்த கிறிஸ்து தான் இவரு, அந்த இயேசு தான் இவரு, அந்த மேசியா தான், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் இவரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவங்களுக்கு டிக்ளேர் பண்றான் பாருங்க. இல்ல இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் 351 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் மட்டும் 351 தீர்க்க தரிசனங்கள். அந்த 351 தீர்க்க தரிசனங்களும் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அதுல 44 தீர்க்க தரிசனங்கள் அவர்தான் மேசியா என்பதை சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள். 44 தீர்க்க தரிசனங்கள். நான் 44 எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 5 அல்லது 6 ஒரு 7 வரைக்கும் கூட சொல்றேன். சில தீர்க்க தரிசனங்களை சொல்றேன். பிரதர், இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு யூதன் கேட்கலாம், அல்லது நம்மளே கேட்கலாம், பிரதர் எப்படி சொல்றீங்க, என்னுடைய எல்லாவற்றுக்கும் அவர் ஒருத்தர் தான் தீர்வு அப்படிங்கிறத எப்படி சொல்றீங்க? அவர் தான் கிறிஸ்து என்பதற்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? அப்ப பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாருங்கப்பா, இந்த உலகம் எதிர்பார்க்குது, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஒருவர் வர வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்கல்ல? ஆமா, நான் அவரை இந்த பூமிக்கு அனுப்ப போறேன். சரி, நாங்க அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நான் சில அடையாளங்களை சொல்லுகிறேன். என்ன முதல் அடையாளம்? என்ன? உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக வரப்போகிற அந்த மேசியா, அந்த கிறிஸ்து, அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். அதான் முதல் அடையாளம். சொல்லுங்க, என்ன முதல் அடையாளம்? என்ன? யாருடைய வயிற்றிலே பிறப்பாரா? கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். இல்ல ஏசாயா புத்தகம் 7:14 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 7:14 வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். சரித்திரத்திலேயே இந்த 6000 ஆண்டுகால பூமியினுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்ட இந்த 6000 வருஷ சரித்திரத்தில் யாருக்குமே சொல்லப்படாத ஒரு காரியம். யார் என்ன தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்கோல, அதாவது நிறைய புராண கதைகள் உண்டு. இல்லை, நிறைய புராண கதைகள் உண்டு. குழந்தை பிறப்பு, சூரியனால பிறந்தவன் என்று சொல்லப்படுகிற கதைகள் உண்டு. சந்திரனால குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்ற கதைகள் உண்டு. இல்ல, மிருகங்களால குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்ற கதைகள் கூட உண்டு. இல்ல, எத்தனையோ கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்னன்னா, இந்த பூமி தோன்றின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும்
யாருக்குமே சொல்லப்படாத ஒரு அடையாளம் இயேசுவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கன்னியின் வயிற்றிலே கர்ப்பமானார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் வேற எந்த அடையாளமும் சொல்லப்படல. நீங்க கதையெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க இல்ல, சூரியனுக்கு பிறந்தவன் அப்படிம்பாங்க, சந்திரனுக்கு பிறந்தவன், பன்றிக்கு பிறந்தவன் கூட நிறைய கதைகள்லாம் இருக்கு, புராண கதைகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, ஆண்டவர் இயேசு அவர் கன்னியின் வயிற்றிலே உற்பத்தி ஆனார். இந்த அடையாளம் பூமியில வேற எந்த மார்க்கத்திலும் வேற யாருக்கும் சொல்லப்படாத ஒரு அடையாளம். இதுவரைக்கும் இந்த பூமியில பிறந்த மனிதர்கள்ல இப்படி பிறந்தா, அப்படி பிறந்தா, அதுக்கு பிறந்தா, இதுக்கு பிறந்தா, அவருக்கு பிறந்தா, இவருக்கு பிறந்தா, நிறைய காரியங்கள் உண்டு. அது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம் கிடக்கட்டும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பூமியில யாருக்குமே சொல்லப்படாத ஒரு அடையாளம் உண்டுன்னா அது இயேசுவுக்கு தான். அவர் கன்னியின் வயிற்றிலே உற்பத்தி ஆனார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து சொல்றாரு, கன்னியின் வயிற்றில் பிறந்தார்ல. ரெண்டாவது ஒரு அடையாளம் சொல்றேன் பாருங்க. இயேசுதான் மேசியாங்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமா இருக்கும். அவருடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம்? நித்திய ராஜ்யம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12-13 வாசிங்களே. 2 சாமுவேல் chapter 7 verses 12 and 13. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12-13. உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி. தாவீதுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு பாருங்க. உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய ராஜ்யம் என்றைக்கும் நிலைக்கிற ராஜ்யம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது பரலோக ராஜ்யம். ஆண்டவர் வந்து சொல்லும் போதே சொன்னார், ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும் போது என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் என்ன செய்திருக்கிறது? சமீபமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய ராஜ்யம் தான் நித்தியமாய் நிலைத்திருக்கிற ராஜ்யம். இந்த பூமியில எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ ராஜ்யங்கள் இருந்திருக்கு. ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவைகள் எல்லாமே அழிந்து போயின. எல்லா ராஜ்யங்களும் அழிந்திருக்கிறது. பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து, சீரிய ராஜ்யத்திலிருந்து, அசீரிய ராஜ்யத்திலிருந்து, சுமேரிய ராஜ்யம், எத்தனையோ ராஜ்யங்கள் இருந்திருக்கு. இந்தியாவிலேயே எத்தனை ராஜ்யங்கள் இருந்திருக்கு. முகலாய ராஜ்யம் இருந்து எத்தனை ராஜ்யங்கள் இருந்திருக்கு. ஆனா அத்தனையும் அழிந்து போயிருக்கிறது. ஒரே ஒருவருடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, இன்றும் அவர் ராஜாவாகத்தான் இருக்கிறார். இனியும் இந்த சமஸ்த பூமியையும் ஆளுகை செய்வதற்கு அவர் இறங்கி வர போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்வதற்கு அவர் இந்த பூமிக்கு சீக்கிரத்தில் வரப்போகிறார். சொல்லுங்க, எப்படி? நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப நாள் எல்லாம் இல்லை, ரொம்ப வருஷங்கள் எல்லாம் இல்லை. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இன்னும் சில ஸ்டெப்பு தான் இருக்கு, சில அடிகள் தான் இருக்கு. இன்னும் 2-3 ஸ்டெப்ல ஆண்டவருடைய வருகை என்ன செஞ்சிடும்? வந்துடும் சொல்றாங்க. இல்ல, இப்ப நீங்க மொபைல் எல்லாம் யூஸ் பண்றீங்க பாருங்க. ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஏஐ டெக்னாலஜின்னு சொல்கிறாங்களா? இப்போ எங்கே போனாலும் என்ன கேட்குது? என்ன சத்தம் கேட்குது? ஏஐன்னு சொல்கிறாங்களா? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்குது. இப்போ இன்னும் 5 வருஷத்தில் எஸ்ஏஐ வரப்போகுதான், சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இருக்கிறது ஏஐ, அடுத்து வரப்போகிறது சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எஸ்ஏஐ வரப்போகுது. அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள, நான் சொல்றது அதிகபட்சம், இந்த 5 ஆண்டுங்கிறது அதிகபட்சம் காலக்கெடு. அடுத்த 5 வருஷங்களுக்குள்ள ஓஐ வரப்போகுது, ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். இப்போ இருக்கிறது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து வரப்போறது எஸ்ஏஐ, சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து வரப்போறது ஓஐ. அப்படின்னா என்னன்னா, ஏஐ டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா,
நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏஐ வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும்? நீங்கள் ஒரு உங்கள் ஸ்கூல் பிள்ளைகளை அந்த ஏஐயில் போய் எனக்கு ஒரு எஸ்ஏ எழுதி கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு உடனே என்ன எழுதி கொடுத்துருது? கடன்னு என்ன செஞ்சிருது? ஒரு எஸ்ஏ எழுதி கொடுத்துருது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கா, எனக்கு அந்த ஹோட்டல் நம்பர் கொடு அப்படின்னா உடனே டக்குன்னு உங்களுக்கு என்ன கொடுத்துருது? ஹெல்ப் பண்ணுது. ஏஐ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ்ஏஐ இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, உங்களுக்கு சக்சஸ் பண்ணும். இதை நீ செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்தும், உதவி செய்யாது, அறிவுறுத்தும். ஆனால் ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு அறிவுறுத்தாது, உங்களுக்கு கட்டளை கொடுக்கும். அவங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேனே, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேனே. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன்னு வைங்க. நான் ஏஐயில் போய் கேட்குறேன், வர்ற நியூ இயருக்கு நான் ஒரு செய்தி கொடுக்கணும், இந்த வசனத்தை வச்சு எனக்கு ஒரு செய்தி கொடு அப்படின்னு கேட்டால் அது உடனே எனக்கு என்ன செய்யும்னா டக்குன்னு என்ன செய்யும்? ஒரு செர்மனை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். தாவீதை பற்றி பேச போறியா? ஓகே, தாவீது இங்கே பிறந்தார், இங்கே வாழ்ந்தார், இங்கே திருமணம், அதுக்கு ஒரு 2 வசனம். அப்புறமா இப்படி ராஜ்யபுரம் பண்ணார், அதுக்கு ஒரு 4 வசனம். அப்புறமா இப்படி தான் மரிச்சார் அவர், அதுக்கு 2 வசனம். சாலமோன் அவர் பிள்ளை, அதுக்கு ஒரு வசனம். இவ்வளோதான், இதை பேசிடு. இது வந்து எனக்கு உதவி செய்யுது. ஏஐ வந்து எனக்கு என்ன பண்ணுது? உதவி செய்யுது. ஆனால் எஸ்ஏ இருக்கு பாருங்க, அது எனக்கு உதவி செய்யாது. அது என்ன செய்யும்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணும். ஜூப்ளி, நீ வந்து இந்த மாதிரி நியூ இயருக்கு வந்து நீ பெங்களூருக்கு போகிற இல்லை, அங்கே நீ பிரசங்கம் பண்ணணும்ல, உனக்காக உன்னுடைய மெயிலுக்கு, உன் இன்பாக்ஸுக்கு, உன் வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு 4 செய்தி அனுப்பிச்சிருக்கேன். தாவீதை குறித்து ஒரு செய்தி, தானியேலை குறித்து ஒரு செய்தி, இதை குறித்து ஒரு செய்தி, ஒரு செர்மன், 4 செர்மன் அனுப்பிச்சிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்றை நீ என்ன செஞ்சுக்க, பேசிக்க. எனக்கு சஜஸ்ட் பண்ணும். நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அதுகிட்ட, அதுவே எனக்கு என்ன செய்யும்? ஏன்னா என்னுடைய கேலண்டரை அது பார்த்து வச்சுருக்கோம். ஓ, இன்னைக்கு இந்த மீட்டிங் போறியா, சரி இந்த மீட்டிங்கில் இந்த செய்தியை நீ பேசிக்க. ஒரு 3 செய்தி வைக்கிறேன், ஒரு ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணிக்க. ஓ, அடுத்த வாரம் இந்த மீட்டிங்கா, ஓகே, அதுக்கு ஒரு 4 செய்தியை நான் வச்சுடுறேன், நீ அதில் எடுத்துக்க. இல்லை, எனக்கு சஜஸ்ட் பண்ணுது இல்லை. ஆனால் ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, அது எனக்கு சஜஸ்ட் பண்ணாது, எனக்கு கமெண்ட் பண்ணும். யூப்ளே, இந்த வாரம் நீ இதைத்தான் பேசணும், இந்த வாரம் இதைத்தான் பேசணும், இதில் இன்னென்ன வசனம் தான் நீ கோட் பண்ணணும், அதுவே லிஸ்ட் வச்சிருக்கோம், அதைத்தான் நான் பேச முடியும். ஏன்னா இந்த நெட்வொர்க் எல்லாமே கனெக்டட். எது? என் ஃபோன்ல இருந்து, என்னுடைய டேப்ல இருந்து, இங்க இருக்கிற இந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து, டிவில இருந்து, இது எல்லாமே ஓஐல கனெக்ட் ஆயிருக்கும். அது என்ன சொல்லுதோ அந்த வசனம் தான் இங்க என்ன வரும்? டிஸ்பிளேக்கே வரும். இல்ல, இந்த மைக்கு முதற்கொண்டு சொல்றாங்க, அது சொல்லும். நான் உடனே அதில் அது சொல்லாத ஒரு வசனத்தை எடுத்து பேசுறேன். என்ன? விக்கிரகத்தை வணங்காதீங்க, விக்கிரகத்தை நம்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே அது என்ன சொல்லுவான்? விக்கிரகத்தை பற்றிலாம் நீ பேசக்கூடாது, அந்த வசனம்லாம் நான் காட்ட மாட்டேன், டிஸ்பிளே ஆகாது. இல்லை, ஓ மைக்கே மியூட் ஆயிரும். டக்குன்னு என்ன செஞ்சிடும்? நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நான் இப்போ ஐடல் அப்படின்னு சொன்னேன்னா டக்குன்னு மியூட் ஆயிரும். ஐடலை பற்றிலாம் நீ பேசக்கூடாது, சின்ன பற்றிலாம் நீ பேசக்கூடாது, சின் அப்படின்னு சொல்லிட்டேன்னா டக்குன்னு மியூட் ஆயிரும். இந்த சத்தம், நான் பேசுகிற சத்தம் உங்களுக்கு என்ன செய்யாது? கேட்காது. கமெண்ட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். இல்லை, அந்த ஓஐ டெக்னாலஜிக்கு பின்னாடி தான் அந்தி கிறிஸ்து வந்து உட்கார போகிறான். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து உட்காருவான். அந்த கமெண்ட் பண்றதுக்கு ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான்ல, ஆர்டர் போடுறதுக்கு ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் பாருங்க, அவன் தான் அந்தி கிறிஸ்து. அப்ப என்ன சொல்றாங்க? அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு இன்னும் நிறைய காலம் எல்லாம் இல்லை. நீங்க நினைக்கிறது போல கர்த்தருடைய வருகை ஏதோ இன்னும் பல வருஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க இன்னும் 2-3 படிகளில் தான், 3 படின்னு கூட சொல்ல முடியாது. முதல்ல இப்போ ஏஏ வந்துருச்சு நிறையா. இல்லை, இப்போ யோசிச்சு பாருங்க, செல்போன் இல்லாமல் உங்களால் ஏதாவது செய்ய முடியுதா? செல்போன் இல்லாமல் எந்த வேலையும் இப்போ என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இப்போ செல்போனில் ஏஐ வந்துருச்சு. இனி ஏஐ இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. நான் அமேசானில் ஒரு டைரக்டர் ஒருத்தர், அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், கேட்டேன், நீங்கள் ஏஐ டெக்னாலஜிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா பிரதர் அப்படின்னு.
நான் கேட்டேன், அவர் சொன்னார், ஆமாம் நாங்கள் ஏஐலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர், அதெல்லாம் வந்து இப்போ எஸ்ஏஐக்கெலாம் போயிட்டோமே. நான் கேட்டேன், எப்படி நீங்கள் இவ்வளவு தகவல்களை எப்படி நீங்கள் கேதர் பண்ணுறீங்க? நீங்கள் அமெரிக்காவில் ஒரு ஹோட்டல் கொடு அப்படின்னா டக்குன்னு உடனே காட்டுது இல்லை, எனக்கு ஒரு எஸ்ஏ ரெடி பண்ணால் உடனே காட்டுது. எல்லா தகவலும் எப்படி இவ்வளவையும் எப்படி நீங்கள் யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து அதை டைப் பண்ணணும்ல, அமெரிக்க பிரசிடென்ட் இவர், இந்தியாவுடைய முதல் பிரதமர் இவர், ரெண்டாவது யாராவது ஒருத்தர் டைப் பண்ணணும்ல, எப்படி இவ்வளவு டேட்டாவை நீங்கள் கேதர் பண்ணுறீங்க? அவர் சிரிச்சுட்டே சொன்னார், பிரதர் நீங்கள் என்ன பிரதர் இதெல்லாம் வந்து என்னைக்கு டைப் பண்ணி என்னைக்கு முடிக்கிறது, அதெல்லாம் கிடையாது பிரதர். எங்கிட்ட இருக்கிற ஏஐ ரோபோ வந்து ஒரு ஆள் மாதிரி அது 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 வந்து ஒரு மனுஷன் மாதிரி. அது என்ன செய்யும், அதுக்கு முன்னாடி பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். அது என்ன செய்யுது, இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற இந்த யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, இன்ஸ்டாகிராம், இது மாதிரி இந்த சோசியல் மீடியா இருக்குது பாருங்கள், வீடியோ இருக்கிற எல்லாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே அதுக்கு முன்னாடி படமாக டிஸ்பிளேயாக ஓடிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் அது கேட்குது, உட்கார்ந்து ஒரு மனுஷனை போலவே அதை பார்க்குது. எப்படின்னா ஒரு லாங்குவேஜில் இல்லை, ஆயிரக்கணக்கான மொழிகளில் பார்க்குது, எல்லாவற்றையும் பார்க்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ உங்களை குறித்து ஜூப்ளின் ஜோசப் யாரு அல்லது பாஸ்டர் வின்ஸ்லி யாரு அப்படின்னு கேட்டால் உடனே அது பதில் சொல்லும். பாஸ்டர் வின்ஸ்லி மதுரையில் அனுப்பானடியில் சர்ச் வச்சிருக்காரு, இவ்வளோ பேர் கேதரிங் இருக்காங்க, இந்த வருஷம் ஆரம்பிச்சாரு. எப்படி உனக்கு தெரியும்? அவர் இன்ன வீடியோவில் இப்படி சாட்சி சொன்னாரு, அதை நான் கேட்டிருக்கிறேன், அவருக்கு இத்தனை பிள்ளைங்க, இன்ன தகவல், அவருக்கு இது பிடிக்கும். எப்படி தெரியும் உனக்கு பிடிக்கும்னு? ஒரு செய்தியில் சொன்னார், நான் கேட்டிருக்கிறேன், இது அவருக்கு பிடிக்கும், இன்னது பொருள் வாங்கியிருக்காரு, இதை இத்தனை தடவை வாங்கியிருக்காரு, அவர் சர்ச்சில் யூஸ் பண்ணுற மைக், இது எல்லா டீட்டெயிலும் அதுக்கு அப்டேட். நான் கேட்டேன், எத்தனை வீடியோவை இப்படி பார்க்க உட்காந்து? அவர் சொன்னார், பிரதர் நீங்களும் நானும் பார்க்கணுன்னா 1 மணி நேரம் வேணும், ஆனால் ஏஐ டெக்னாலஜி உட்காந்து பார்க்கணுன்னா 30 செகண்ட்ஸில் பல மணி நேர வீடியோவை பார்த்துரும். அவ்வளவு ஸ்பீடாக அதை ப்ராசஸ் பண்ணுது, அவ்வளவு ஸ்பீடாக அந்த தகவல்களை கேட்குது, அவ்வளவையும் தனக்குள்ள ரெக்கார்ட் பண்ணுது. 10 வீடியோவை பார்த்து 10ஐயும் கம்பேர் பண்ணுது. ஓ இது இதில் எப்படி சொல்கிறாங்க, இதில் எப்படி சொல்கிறாங்க, இதில் எப்படி சொல்கிறாங்க, ஓ இதைத்தான் நிறையா சொல்கிறாங்க, ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன். எல்லாவற்றையும் கம்பேர் பண்ணுது. இதை இங்கிலீஷில் கேட்கல, தமிழில் மட்டும் இல்லை, இங்கிலீஷில் கேட்குது, சைனீஸில் கேட்குது, எல்லா மொழிகளையும் கேட்குது. இல்லை எல்லா டேட்டா, அத்தனை பேரை குறித்த அத்தனை தகவல்களும் அதுகிட்ட இருக்கு. இல்லை அந்த டேட்டாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் எந்த இடத்துலையும் எந்த மனுஷனை வேணா என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து பிரதர் 4 தடவை ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்கல்ல, ஆமா, அப்போ உங்க டேஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். 5ஆவது தடவை நீங்க பொருள் வாங்குறப்ப உங்களுக்கு எல்லா பொருளையும் நாங்க காட்ட மாட்டோம், நாங்க எதை விற்கணும்னு நினைக்கிறோமோ அந்த 2 பொருள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். நீங்க உங்க மொபைல்ல தேடுங்க, கம்ப்யூட்டர்ல, எதுல நீங்க உட்கார்ந்தாலும் சரி, நீங்க எதை வாங்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அதைத்தான் என்ன செய்வோம், உங்க முன்னாடி வைப்போம், அதைத்தான் நீங்க வாங்கணும். இல்ல ஒரு பேங்க் ஆஃபீஸர், அமெரிக்காவில் ஒரு பேங்க் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது சொன்னார், நான் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறோம், பிரதர் உங்கள் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாதே அப்படின்னாரு. என்ன ஏடிஎம் கார்டு தானே, எங்கே போனால் ஒர்க் ஆகணும் இல்லை, எங்கள் ஊர்லலாம் இங்கே இருந்தாலும் ஒர்க் ஆகும், கர்நாடகா போனாலும் ஒர்க் ஆகும், டெல்லி போனாலும் ஒர்க் ஆகும். அப்படிலாம் கிடையாது பிரதர், இப்போல்லாம் அது உங்கள் பேங்க்கில், இங்கே அமெரிக்காவில் பேங்க்கில் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைலை ஏஐ உருவாக்கி வச்சிருக்கு. என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக எந்த மளிகை கடைக்கு போகிறீங்க, ரெகுலராக எந்த பல்கில் போய் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க, எந்த ஊருக்குள்ளே அதிகமாக இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் இருக்கீங்களா, மதுரையில் அனுப்பானடி ஏரியாவில் தான் இவர் பொருள் வாங்குறாரு, அங்கே தான் இவருடைய கார்டு யூஸ் ஆகுது, இவர் இந்த ஊருக்கு போய் இப்படி போகிற வழியில் இவர் பெட்ரோல் போடுறாரு, இத்தனை பல்கில் இவர் பெட்ரோல் போடுறாரு, ஓகே, அடுத்து இன்னென்ன பொருட்களை இப்படி வாங்குறாரு, அது உங்களை குறித்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கும். இதை தவிர நீங்கள் வேற எந்த பங்குக்கு போய் பெட்ரோல் போட்டாலும் அதை அலோவ் பண்ணாது. எந்த அளவு வாட்ச் பண்ணுறாங்க பாருங்க. உங்களை குறித்த ஒரு ப்ரொஃபைல் உருவாயிருமா,
நீங்க வழக்கமா வாங்குற மளிகை கடையில் தான் போய் என்ன வாங்கணும், அந்த கார்டை போட்டால் தான் அது என்ன செய்யுமா, வேலை செய்யும். திடீர்னு புதுசாக கொண்டு போய் போட்டால் அது என்ன செய்யாதான், வேலை செய்ய. நாங்கள் ஏன் அப்படி இப்போதைக்கு என்ன சொல்கிறோன்னா, உங்கள் செக்யூரிட்டிக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக. உங்கள் கார்டை யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? உங்களுடைய கார்டை எடுத்து இந்த மாதிரிலாம் கார்டெல்லாம் இந்த நம்பர்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் திருடி ஏதாவது பண்ணுறாங்கல்ல, மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல, அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்னு இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறோம், செக்யூரிட்டிக்காகன்னு சொல்கிறோம். ஆனால் நாள் வரும், அப்போ செக்யூரிட்டிக்காகலாம் இல்லை, நாங்கள் எங்கே நீங்கள் வாங்கணும்னு நாங்கள் தீர்மானிக்கிறோமோ அங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும், வாங்கணும். நீ என்ன மளிகை ஜாமான் வாங்கணும், எவ்வளவுக்கு வாங்கணும்னு நான் தீர்மானிக்கிறோம். நீ 4000 ரூபாய்க்கு தான் மளிகை ஜாமான் வாங்கணும்னு நான் தீர்மானிச்சுட்டேன்னு வச்சுக்க, நீங்கள் அதுக்கு மேலே அந்த கார்டை என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன கலர் ஷர்ட் வாங்கணும்னு நாங்கள் தீர்மானிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லை? அப்போ உலகத்தின் முடிவுங்கிறது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அது எவ்வளோ தூரத்துலலாம் இல்லை, அது வெகு சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறேன், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு தான் நீங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு புதுசாக வந்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. இல்லை, வாழ்க்கை இப்படியே போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், அவர் எல்லா விதத்திலும் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, அப்போ அவருடைய ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம். சொல்லுங்க, அவருடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அந்த நித்திய ராஜ்யம் இந்த பூமியில் நம் கண்களால் காணப்படும் விதமாய் அது வெளிப்பட போகிறது. பூமி அதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது, எல்லா விதங்களிலும் ஆயத்தமாகிறது. இல்லை, ஒரே ஒரு மனுஷனுடைய ஆளுகைக்குள்ள, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்குள்ள இந்த பூமி வருவதற்கு எல்லா விதங்களிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஆயத்த யூனிஃபார்மா எல்லாம் ஒரே மாதிரி என்ன பண்ணி கொண்டிருக்கு, மாறிக்கொண்டு. நமக்கு உட்கார்ந்து யோசிச்சோம்னா இவ்வளவு காரியங்களை எங்களுக்கு பின்னாடி செஞ்சிட்டு இருக்கானா சத்துரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவர் மேசியா, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, சரி. அடுத்து இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறேன். அவர் இயேசு நற்செய்தியை அறிவிக்கிறவர். மேசியா என்ன செய்வார்னா, முதல்ல மேசியா கன்னியின் வயிற்றிலே பிறப்பார், ஒரு அடையாளம். இரண்டாவது, அவருடைய ராஜ்யம்தான் நித்திய ராஜ்யம். அடுத்து மூணாவது, இயேசுவால தான் நமக்கு நற்செய்தியை அறிவிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏசாயா புத்தகம் 61 வாசிங்க, 61 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப எதுக்காக அவர் மேசியாவா இருக்கிறார்னா, உங்களுக்கு எனக்கு அவர் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அவர் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் இயேசுதான் எனக்கான எல்லாவற்றுக்கும் தீர்வுன்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். சரி, அவர் எல்லாவற்றையும் ஆள முடியுமா? உண்மை, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி பிரதர், அவர் எனக்கு என்ன செய்தியை சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய செய்தி என்ன செய்தி? நற்செய்தி. ஆண்டவர் உங்களை வெட்ட போறேன், கொல்ல போறேன், கொலை செய்ய போறேன், நியாயம் தீர்க்க போறேன் அப்படி சொல்லல. அவருடைய செய்தி நற்செய்தி. இல்ல, சமாதானத்தை கூறி நற்செய்தியை சுவிசேஷமாய் பிரசங்கித்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி எல்லாமே என்ன செய்தி தான்? நற்செய்தி தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் இயேசுதான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. ஓகே, ஒத்துக்கிறேன், அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார், ரைட். அடுத்து அவர்தான் சர்வத்தையும் ஆளுகிறவர், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், ரைட், ஓகே, ஒற்றுக்கொள்கிறேன். அடுத்தவர் எனக்கு நற்செய்தி சொல்லுகிறார், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் நற்செய்தி சொல்லுகிறார். அவர் என்னை கைவிட போறது கிடையாது, என்னை விட்டு விலக போறது இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற செய்தி நற்செய்தி, ரைட், ஓகே. அவர் எனக்கு மேசியா, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் எனக்கு உதவி செய்வாரா? இல்ல இல்ல, உங்க சரீர பிரகாரமான பிரச்சனைகளுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரீரத்திலும் அவர் சுகம் தருகிறவர். இல்ல, அவர் தான் மேசியா. ஏசாயா 35:5-6 வாசிங்க. ஏசாயா புத்தகம் 35:5-6. நாலாவது, சரீரத்திலும் சுகம் கொடுக்கிறவர். ஒன்னு, கன்னியின் பிறப்புல வருவார் மேசியா. இரண்டாவது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
மூணாவது அவர் கூறுகிற செய்தி நற்செய்தியாக இருக்கும். நாலாவது அவர் தருகிற சுகம் நிரந்தர சுகம், சரீர சுகத்தையும் அவர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வாசிங்க 35:5 வாசிங்க. 5:6 4ல இருந்து வாசிங்க. பதறுகிறவர்களை பார்த்து, உங்களை பார்த்து தான் சொல்றாரு, என் லைஃப்ல இப்படி இருக்கு, என் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, என் சரீரத்தில் என்ன குறை இருக்கேன்னு நீங்க வந்திருக்கீங்கல்ல, மனம் பதறுகிற உங்களை பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதீர்கள், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்க, இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், நீதியை சரிக்கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், பதிலளிக்கவும் வருகிறார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு, உங்களுடைய சரீரத்தில் குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு, செவிடரின் செவிகள் திறவுண்டு, செவிடரின் செவிகள் திறவுண்டு போ. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும், ஊமையினுடைய நாவும் என்ன செய்யுமா? அப்ப மேசியாவுக்கு சில அடையாளங்கள் சொல்றாரு பாருங்க. அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். அடுத்து ரெண்டாவது சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னாரு? அவருடைய ராஜ்யம் என்ன ராஜ்யமாக இருக்கும்? நித்திய ராஜ்யமாக இருக்கும். அடுத்து சொல்றாரு, மூணாவது சொல்றாரு, அவர் கூறுகிற செய்தி என்ன செய்தியாக இருக்கும்? நற்செய்தியாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தான் நற்செய்தி கொடுப்பாரா? என் சரீரத்துக்கு சரீரத்திலும் அவர் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்து அவருடைய இறப்பை குறித்து சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவர் கழுதையின் மேல் பவனி வருகிறவர். சொல்லுங்க, அவர் எதிர் மேல பவனி வருவாரா? சகரியா புஸ்தகம் 9:9 சொல்லப்படுது. வாசிக்க நேரம் இல்ல. சகரியா புஸ்தகம் 9:9 சொல்லுது. அவர் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கலிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்ப முதல்ல சொன்னாரு, அவர் கண்ணியின் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா ஒரே ஒருத்தர் வரப்போறாரு. அவர் கண்ணியின் வயிற்றில் பிறப்பாரு. ஒண்ணு. ரெண்டாவது சொன்னாரு, அவருடைய ராஜ்யம் என்ன ராஜ்யமாக இருக்கும்? நித்திய ராஜ்யமா இருக்கும். அவர் உங்களுக்கு கூறுகிற செய்தி என்ன செய்தியா இருக்கும்? கெட்ட செய்தி அல்ல, அது என்ன செய்தியாக இருக்கும்? நற்செய்தியா இருக்கும். மூணாவது. நாலாவது சொன்னாரு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நற்செய்தி சொல்லுகிறவர் மட்டுமல்ல, உங்களுடைய சரீரத்திலே என்ன செய்கிறவராக இருக்கிறாரா? சுகம் அளிக்கிறவர். அவர் தருகிற சுகம் நிரந்தர சுகம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து ஐந்தாவது சொல்றாரு, அவரை நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னா, அவர் கழுதையின் மேல ஏறி வருகிற ராஜாவாக இருப்பா இல்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர் கழுதையின் மேல ஏறி வருகிற ராஜா. அடுத்து ஆறாவது ஒரு அடையாளத்தை சொல்றாரு பாருங்க. சகரியாவா சங்கீதம் 41:9 அவர் காட்டி கொடுக்கப்படுவார். வாசிங்க சங்கீதம் 41:9. சீக்கிரம் வாசிங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினார். அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, அவர் கழுதையின் மேல ஏறி வருகிற ராஜா தான். முதல் நாள் ராஜாவா இருப்பாரு, ஆனா மறுநாள் குற்றவாளியாய் காட்டி கொடுக்கப்படுவார். வித்தியாசத்தை பாருங்க. இது யாருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது இல்லை பாருங்க. சமஸ்த பூமியிலே நடந்தது இல்லை பாருங்க. முதல் நாள் கழுதையின் மேல ராஜாவா வருவாரு, மறுநாள் என்ன பண்ணப்படுவாரா? காட்டி கொடுக்கப்படுவார். குற்றவாளியா காட்டி கொடுக்கப்படுவார். இல்ல, இந்த அடையாளம் இயேசுடைய வாழ்க்கையில மட்டும்தான் நடந்தது. ஒரே நாள் ராஜா. இப்படி பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? ஒன் டே கிங் இல்ல, ஒரே ஒரு நாள் ராஜாவாக கழுதை மேல ஏறி வர்றாரு, மறுநாள் என்ன செய்யப்படுகிறார்? அவரு குற்றவாளியாய் கைது செய்யப்படுகிறார். இந்த பூமியில இந்த அடையாளம் யார் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா இயேசுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் நடந்திருக்கு. முதல் நாள் கழுதை மேல ராஜாவா வருகிறார், மறுநாளே யூதாஸ் காரியோத்தால காட்டி கொடுக்கப்படுகிறார். 3 வருஷம் கூடவே இருந்தவன் பாருங்க. 3 வருஷம் என்ன பண்ணிட்டே இருந்தாவன்? கூடவே இருந்தவன் பாருங்க. நீங்க நல்ல நினைவில் வச்சுக்கிறீங்க, ஒன்ன நல்ல நினைவில் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற நபர்கள் உங்க பக்கத்திலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். பிரதர், என்னுடைய தொழில என் பக்கத்திலே ஒருத்தர் போட்டிக்கே இருக்கான் பிரதர். பிரதர், என் வேலையில என் கூடவே இருந்து எனக்கு தொந்தரவு பண்றான் பிரதர். என் ஊழியத்தில் எனக்கு இடையூறு செய்யற ஆளு பக்கத்தில் இருக்கு பிரதர். நான் என்ன செய்யறது பிரதர்?
ஒன்றை நல்லா நினைவு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற ஆளு, உங்களை காட்டி கொடுக்குற ஆளு உங்க பக்கத்தில் இருக்குன்னா நீங்க மகிமையாய் வெற்றி சிறக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க மகிமையாய் வெற்றி சிறக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க சத்துருக்களை உங்களுக்கு தூரத்தில் இல்ல உங்க பக்கத்தில் வச்சிருக்காருன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்க வெற்றி சமீபித்து இருக்கிறதுன்னு அர்த்தம். உங்க விடுதலை சமீபித்து இருக்கிறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு நாள் கலங்காதீங்க, அந்த நபர்களை நினைச்சு நினைச்சு புலம்பாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. உங்க வெற்றி சமீபமா இருக்கிறது இல்ல. நீங்க சீக்கிரத்தில் மணி மகுடம் உங்க சிரசின் மேல வந்து இறங்க போகிறது. கர்த்தருடைய கனமும் மகிமையும் உங்க மேல இறங்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, முதல் நாள் ராஜா, மறுநாள் என்ன பண்ணப்படுகிறா? காட்டி கொடுக்கப்பட்டா. கடைசியா ஏழாவதா ஒரே ஒரு அடையாளம் சொல்றேன். மேசியாவால மட்டும்தான் பாவத்துக்கு தீர்வு கொடுக்க முடியும். யூதர்கள் நம்பினாங்க மேசியாவால மட்டும்தான் சின் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்ய யாரால முடியும்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவால மட்டும்தான் முடியும். இல்ல, மல்கியா புஸ்தகம் 3வது ஏசாயா 52, 53 அதிகாரங்கள் ஃபுல்லா தான் இருக்கு. ஏசாயா 52, 53 ஃபுல்லா இருக்கு. மல்கியால வாசிச்சிடலாம். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். மல்கியா 3:3 வாசிங்க. மல்கியா புஸ்தகம் 3:3 வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஏசாயா 52:15 நினைக்கிறேன். 15 தானே? ஏசாயா 52:15 மட்டும் வாசிங்க. 15 இருந்து ஏசாயா 53 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. மேசியாவால மட்டும்தான் பாவத்திற்கு தீர்வு உண்டு பண்ண முடியும். இல்ல, வாசிங்க. ஏசாயா 52:15 வாசிங்க. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தம்முடைய இரத்தத்தை தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நாங்க தான் எல்லாம், எங்களால தான் ஜனங்கள் பிழைக்கிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்கள் எல்லாம் வாயை மூடுவாங்க. அவர் ஒருத்தர் தான் சர்வலோகத்தின் பாவத்தின் நிவாரணை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மேசியாவால தான் பாவத்துக்கு தீர்வு கொடுக்க முடியும். இப்ப தூதன் வந்து சொல்றான் பாருங்க, மேய்ப்பர்கள்ட்ட சொல்லும்போது, உங்களுக்காக ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளை இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர்தான் கர்த்தர். இல்ல, அவர்தான் சர்வத்தையும் உண்டு பண்ணினவர். ஒண்ணு. அடுத்து சொல்றான், நீங்கள் எதிர்பார்த்தீங்களே, உங்களுடைய எல்லா தீர்வுக்காக ஒருவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தீங்களே, அவர்தான் பிறந்திருக்கிறார். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. அவர் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். அவர் கூறுகிற செய்தி என்ன செய்தியாக இருக்கிறது? நற்செய்தியாக இருக்கு. அவர் உங்க சரீரத்தில் உங்களுக்கு சுகமளிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கழுதை மேல, முதல் நாள்ல கழுதை மேல ஏறி வருவார், ஆனால் 2வது நாள்ல காட்டி கொடுக்கப்படுவார். ஆனா பயந்துராதீங்க, அவரால் தான் சமஸ்த உலகமும் பாவ மன்னிப்பு பெறப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, கடைசியா சொல்றான் பாருங்க. முதல்ல அவர் கர்த்தர், அடுத்து 2வது அவர் யாரு? கிறிஸ்து. 3வது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், அவர் யாரா? ரட்சகர். வெரி குட், சொல்லுங்க, அவர் யாரா? ரட்சகர். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க புதுசா வந்திருக்கலாம் இந்த நாள்ல. பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவர்தான் கர்த்தர், நான் ஒத்துக்கிறேன். என் வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களை அவர் எனக்கு உருவாக்கி கொடுக்கணும், புதுசா உருவாக்கி கொடுக்கணும். இல்ல பிரதர், இனிமே எனக்கு எங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்க அங்க வந்து வேக்கண்டே இல்ல, எனக்கு ஒரு புதுசா வேக்கண்ட் உருவானாதான் என்னால ப்ரமோஷன் போக முடியும். ஒரு புது இடம் எனக்கு தேவை. பிரதர், இனிமே இந்த இடத்துல தொழில் செய்ய முடியாது, ஒரு புதிய தொழிலை நோக்கி நான் போறேன். பிரதர், இன்னொரு இடத்துல புதிய ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கணும், புதுசா ஒண்ணு வேணும், கிரியேட் பண்ணி கிடைக்கணும் எனக்கு. நான் என்ன செய்வது? இல்ல, நீங்க கேட்கலாம், அவர் மேசியா தான் பிரதர், அவருடைய ராஜ்யத்தில், நித்திய ராஜ்யத்தில் நான் பங்கெடுத்துக் கொள்ளணும், இல்ல பரலோக ராஜ்யத்தில் நான் பங்கடையணும், நான் என்ன செய்யட்டும்? பிரதர், அவர் கூறுகிற செய்தி நற்செய்தி தான், இயேசு சொல்லுகிற செய்தி நற்செய்தி. ஆனா அந்த நற்செய்தி எல்லாம் என் வாழ்க்கையில பலிக்கணுமே, நான் என்ன செய்யட்டும்?
நான் என்ன செய்யணும்? பிரதர், என்னுடைய சரீரத்தில் சுகம் வேணும் எனக்கு, நான் என்ன செய்வது? இல்ல, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? பிரதர், எப்படி இயேசுவுக்கு பக்கத்திலேயே காட்டி கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தானோ அதை போல எனக்கும் என்னை காட்டி கொடுக்க அல்லது என்னை அவமானப்படுத்த தருணம் கிடைத்தா, என்னை அவமானப்படுத்த தருணம் கிடைத்தா, என்னை அழித்து போட என் சத்துரு பக்கத்திலே நிற்கிறான், நான் என்ன செய்யட்டும்? இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பிரதர் செய்யறது? ஒரே ஒரு தீர்வு தான் பாருங்க. என்ன? அவர் ரட்சகர். சொல்லுங்க, அவர் யாரா? சரி பிரதர், இந்த ரட்சகருடைய அந்த ஆசீர்வாதங்களை நான் எப்படி அனுபவிக்கிறது? ஒன்னே ஒண்ணுதான் பிரதர், ரட்சகருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? 2 கையையும் அப்பாவுக்கு நேரா உயர்த்திருங்க. நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சரண்டர் ஆயிருங்க. அப்பா உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்க பெறுவதற்கு ஒண்ணுமே செய்ய வேணாம் பிரதர். 2 கையையும் தூக்கி நீங்க தான் என்னுடைய ரட்சகர், சரண்டர் ஆயிருங்க. அந்த சரண்டர்ல தான் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க மேல இறங்கி வருகிறது. இல்ல, ரட்சகருடைய ரட்சிப்பு எப்போ உங்களுக்கு வரும் தெரியுமா? நீங்க தான், உங்களால தான் எனக்கு விடிவு. இந்த நாளில் நீங்க புதுசா வந்திருக்கலாம். நான் இன்னைக்கு தான் பிரதர், நான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறேன், புதுசா வந்திருக்கிறேன், நான் என்னதான் செய்யட்டும்? ஒன்றும் இல்லை, உங்க பேர் மாற்ற வேணாம், மதம் மாற வேணாம், வேற ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. ஒன்னே ஒன்று, இயேசுவை மனதில் நினைச்சு வாயால சொல்லிருங்க, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், நான் உங்களை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தையில எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க சிரசின் மேல இறங்க ஆரம்பிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த ஒரு வார்த்தை, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை தான் நம்புறேன், நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு மட்டும் உங்க வாயில ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ள ஆரம்பிப்பார். ரட்சகருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எப்ப சால்வேஷன் வரும் தெரியுமா? நீங்க முதல்ல கையை நீட்டணும். இல்ல, எனக்கு நீங்க தான் எனக்கு கை கொடுத்துருங்க, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் பிரதர். அந்த ஒரு வார்த்தை தாவீது சொல்றான் பாருங்க, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். சங்கீதம் 73:28, நானும் உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு நலம். இல்ல, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். நீங்க தான் உங்க மனதில் சொல்லிட்டே இருங்க பிரதர், உங்க இருதயத்தில் சொல்லிட்டே இருங்க சிஸ்டர். நல்லா கவனிங்க, கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஒரு நாளில் முடிஞ்சிடும். இன்னைக்கு மதியத்துக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆயிரும். அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிருங்க, இருக்கு பரவாயில்ல, நியூ இயர் இருக்கு, அன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. நியூ இயர் அன்னைக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்கும், ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்கு. மிஞ்சி போனால் 1 வாரம் 10 நாள் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு பிறகு திரும்ப அதே காரியங்கள் உங்க முன்னாடி நிற்கும். இல்லை, அன்னைக்கு நீங்கள் போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே சொல்லுங்க, ஒவ்வொரு மணி நேரமும் அவரை பார்த்து சொல்லிட்டே இருங்க, உங்க இருதயம் அவரை சார்ந்து கொள்ளட்டும், நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, உங்களை நான் நம்பி இருக்கிறேன், உம்மை நான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு இந்த பூமியில பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வாசிங்க, மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 2-3 வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, T40 வாசிங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா என்ன பிரதர்? ஆவியில் எளிமையா இருக்கிறதுனா என்ன பிரதர்? இதோட முடிச்சுறேன். ஆவியில் எளிமையா இருக்கிறதுனா என்ன? பரலோக ராஜ்யமே அவர்களுடையதுன்னு வேதம் சொல்லுதே. இதே வசனத்தை T40 வாசிங்களே, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல வாசிங்களே, மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 2-3. Then he began to teach them by saying,
God is pleased with people. God with pleased. தேவன் இந்த மக்களிடத்திலே பிரியமாயிருக்கிறார். With these people. எந்த மக்களிடத்திலே? Who recognize that. Who recognize that. சிலர் அங்கீகரிக்கிறார்கள். எதை? They have a spiritual need. எனக்கு ஒரு ஆவிக்குரிய நீடு இருக்கு. என்னால எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியாது. எனக்கு ஏன் ஜபம், ஏன் வேத வாசிப்பு, என்னுடைய உபவாசம், என்னுடைய காரியங்கள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய காரியங்கள், இதை வச்சே நான் ஓடிட முடியாது. எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறத அவர்தான் எல்லாவற்றையும் சந்திக்க முடியுங்கிறத ரெகக்னைஸ் பண்றான் பாருங்க, அங்கீகரிக்கிறான் பாருங்க. அவன் தான் ஆவியில எளிமை உள்ளவன். ஆவியில எளிமைனா என்னன்னா, இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு? சரண்டர். கம்ப்ளீட்லி தன்னை சரண்டர் பண்றான். ஆண்டவரே என்கிட்ட எல்லாம் இருக்கும், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வேதம் வாசிப்பேன் உங்களுக்காக, நான் நல்லா ஆலயத்துக்கு வருவேன், வாரந்தோறும் தவறாம நான் ஆலயத்துக்கு என்ன செய்வேன், வருவேன், நான் கொடுப்பேன், ஊழியம் செய்வேன், அது எல்லாம் செய்வேன். ஆனா எனக்கு தெரியும் இது எல்லாவற்றை பார்க்கலாம், இது எல்லாவற்றிலையும் நான் திருப்தி அடைகிறது இல்லை, நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாம். சங்கீத புஸ்தகம் 73:28 நினைக்கிறேன், 28 வாசிங்க. நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவர் உங்க மனசுல நீங்க சொல்றது இருக்கு பாருங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, எனக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கலாம், என்கிட்ட பெரிய படம் இருக்கலாம், ராஜ்யபாரம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு மணி நேரமும் சொல்லிட்டே இருங்க. வருகிற வருஷம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணுமா? அவங்க மனது அவரை சார்ந்து கொண்டே இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்களுக்கு கர்த்தராய், கிறிஸ்துவாய், இரட்சகராய் வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நான் சொல்றேன், உங்க நம்பிக்கையை அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களுக்கு செய்யற காரியங்கள் இருக்கு பாருங்க, நீங்க நினைச்சு நினைச்சு போய் 1000 பேர்த்த சொல்றபடி வைப்பாரு. கர்த்தர் எனக்கு இதை செஞ்சாரே செஞ்சாரே செஞ்சாரேன்னு உங்களை பூரித்து பூரித்து சொல்ல வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுமி நிப்பமா, எழுமி நிப்பமா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரே ஒரு நிமிஷம் அப்பா உங்களுடைய அந்த மனதை, ஆவினா இருதயம், உங்க மனசு இருக்குல்ல, உங்க மனசு தான் ஆவி, இருதயமாகிய ஆவின்னு இருக்கு. உங்களுடைய எல்லா கிறிஸ்மஸ் அந்த நினைவுகளை எல்லாம் தூக்கி வச்சிருங்க. வருகிற வருஷத்தை குறித்த பயம், கடன் பிரச்சனை, ஒருவேளை கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு உங்களுக்கு பணம் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம், படாமல் இருந்திருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சிருங்க. உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. அப்பாவை மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டவரா அப்படியே பாருங்க. அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, உங்க வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க பார்க்கலாம். உங்களை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வலதுகரத்தை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்பி இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா, உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க என்னுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. என்னுடைய வாழ்க்கை உங்க கரத்தில் இருக்கு, என் எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. உங்க வாயை திறந்து அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க பிரதர். ஆண்டவரே அப்பா, உங்க மனதில் இருந்து உருக்கத்தோட ஒரு வார்த்தை உங்க ஆவியில இருந்து சொல்லிருங்க பார்க்கலாம். உங்களை நான் நம்பி இருக்கிறேன், உங்களை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன், உங்களை நான் அண்டிக் கொள்ளுகிறேன். என்னுடைய அறிவை இல்ல, என் பணத்தை இல்ல, என் படிப்பை இல்ல, எனக்கு தெரிந்த நபர்களை இல்ல, ஆள் பலத்தை இல்ல, அதிகார பலத்தை இல்ல, அப்பாவை நம்பி இருக்கிறேன்.
இந்த ஒரு வார்த்தை போதும் பிரதர், அவர் செய்கிற காரியங்கள் பிரம்மாண்டமா இருக்க போகிறது. அப்பா உங்களுக்கு செய்கிற காரியங்கள் பிரம்மாண்டமா இருக்க போகிறது. நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. ஊழியர்களாய் சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்க பிளஸ் பண்றோம். இப்ப நாங்க செய்கிற ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்க. எங்க மத்தியில இந்த ஸ்டேஜில் சிரித்த முகமா நீங்க நின்று கொண்டு உம்முடைய 2 கரங்களை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக ஏறெடுத்தவராய், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு நேராக ஏறெடுத்தவராய் சிரித்த முகமா எங்க ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்கங்கிற விசுவாசத்தோட நாங்க வருகிறோம். மனதார உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறோம்ப்பா. அதிகாலையில உங்களை தேடி வந்திருக்கிறாங்களே, உங்க பிள்ளைகளை நாங்க மனதார ஆசீர்வதிக்கிறோம். வருகிற வருஷம் உங்க பிள்ளைகளுக்கு செழிப்பின் ஆண்டாக இருப்பதாக. வருகிற வருஷம் உங்க பிள்ளைகளுக்கு அறுவடையின் ஆண்டாக இருப்பதாக. வருகிற வருஷம் உங்க பிள்ளைகளுக்கு நீர் கர்த்தராய் வெளிப்படுவீர். எஸ் ஃபாதர், நாங்க டிக்ளேர் பண்ற ஆண்டவரே, வருகிற வருஷத்துல ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. நீதான் கர்த்தர் என்பதை நீங்க நிரூபித்து காட்டுவீங்க. சீஷர்களுக்கு நிரூபித்து காட்டுவதற்காக கடல் மேல நடந்து வந்தீங்களே, அலைகள் மேல நடந்து வந்தீங்களே, நான் டிக்ளேர் பண்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க நடந்து வருவீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்து வருவீங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடந்து வருவீங்க. எங்க ஊழியத்துல நீங்க நடந்து வருவீங்கப்பா. எஸ், நான் டிக்ளேர் பண்றேன், உங்க ஊழியத்தில் அவர் நடந்து வருவா. உங்க குடும்பத்தின் எல்லைகள் அவர் கடந்து வருவா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் நடந்து வருவா. உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் எல்லாவற்றில் அவர் நடந்து வருவா. உங்க தொழில் மேல் அவர் நடந்து வருவா. உங்களுக்கு எதெல்லாம் அலைகளாய் எழும்பி பிரச்சனை கொடுக்குதோ அதை அடக்கி போடுவதற்கு கர்த்தராய் எழும்பி நடந்து வருவீரையா. எஸ், அப்படி சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நீர் மேசியாவாக வெளிப்படுவீர் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு மேசியாவாக வெளிப்படுவீர். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்ளுவாங்க ஆண்டவரே. வருகிற வருஷத்துல சரீரத்துல நல்ல சுகத்தை பெற்றுக் கொள்ளுவாங்க நாங்க டிக்ளேர் பண்ணுகிறோம். சரீரத்தின் அவயவங்கள் புதிதாக்கப்படும் நாங்க டிக்ளேர் பண்ணுகிறோம். எல்லா கணுக்களும் ஊனும் புதிதாக்கப்படும் நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. எஸ், அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை நாங்க மனதார பிளஸ் பண்றோம். இவர்கள் சத்துருக்கள் இவங்க பக்கத்திலேயே இருக்கலாம் ஆண்டவரே. இவங்களுக்கு பக்கத்துல குடி இருக்கலாம். இவங்களுக்கு பக்கத்திலேயே அவங்க ஆண்டவரே ஊழியம் செய்யலாம். இவங்களுக்கு பக்கத்திலேயே தொழில் செய்யலாம். ஆனா நான் டிக்ளேர் பண்றேன், உங்க வருகிற வருஷத்துல உங்க சத்துருக்களின் பிடரிய கர்த்தர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற வருஷமா இருக்கும். I declare in the name of Jesus Christ. வருகிற வருஷத்துல உங்க சத்துருக்களின் பிடரி மயிர உங்க கரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுப்பா. தங்கள் கால்கள் தங்கள் பிடரியில படத்தக்கதாக உங்கள் எல்லைகளை விட்டு அவர்கள் ஓடி போவார்கள். ஒரு வழியாய் வந்த சத்துருக்களை கர்த்தர் 7 வழிகளாய் சுழடிப்பா. எஸ், I declare in the name of Jesus Christ. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், வருகிற வருஷத்துல உங்க பிள்ளைகளின் எல்லைகள்ல நீ இரட்சகராய் வெளிப்படுவீர் ஐயா. உம்முடைய இரட்சணியம் இவர்களை பெரியவர்களாக்கும். உம்முடைய இரட்சணியத்தினாலே இவர்கள் பெரியவர்கள் ஆவார்கள். பணத்தினால இல்ல, படிப்பினால இல்ல, அறிவினால இல்ல, கர்த்தருடைய இரட்சணியத்தினாலே, இரட்சகருடைய இரட்சணியத்தினாலே நீங்கள் பெரியவர்களாக்கப்படுவீர்கள். அப்படி சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்க பிளஸ் பண்றோம். இந்த நாட்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. கர்த்தர் வருகிற வருஷத்துல எல்லா தீங்குக்கும் உங்க பிள்ளைகளை விலக்கி காப்பீராக. எஸ், அப்படி சொல்லி மனதார உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். இந்த எல்லா எங்களுடைய ஜபங்களுக்கு வார்த்தைகளுக்கும் நீங்க எங்க பக்கத்துல நின்று உடைய 2 கரங்களையும் எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய மேசியா கிறிஸ்து, எங்களுடைய இரட்சகர் எங்க மத்தியில நீங்க நின்று உடைய 2 கரங்களை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக, இவர்கள் எல்லைகளுக்கு நேராக ஏறெடுத்தவராய் சிரித்த முகமா எங்களுடைய ஜபத்துக்கு நீங்க உங்க வாயை திறந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்க உம்முடைய வாயை திறந்து எங்க ஜபத்துக்கு ஆமென் என்று சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.